நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குமோ, அது கண்டிப்பா நடந்தே தீரும். அத பத்தி நம்ம கவலைப்பட்டே இருந்தோம் அப்படின்னா, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த சின்ன ஸ்டோரி மட்டும் கேளுங்க. யமதர்மர் வந்து ஒரு குருவிய ரொம்ப நேரமா குறு குறு குறுன்னு உத்து பார்த்துட்டே இருந்திருக்காரு. அத கவனிச்ச கருண பகவான் என்ன பண்ணிருக்காரு, "ஐயோ! குருவியோட டைம் முடிய போதே. யமதர்மர் வந்து குருவிய பார்த்துட்டே இருக்காப்லயே" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கருட பகவான் வந்து குருவிய தூக்கிட்டு ரொம்ப தூரம் லட்சக்கணக்கான மைல் தாண்டி ஒரு மரத்துல போயி, ஒரு பொந்துல வச்சுட்டு, திரும்பும்போது டக்குன்னு பொந்துல இருந்த பாம்பு அந்த குருவிய முழுங்கிருது. வருட பகவானுக்கு ஒரே சங்கடம். என்னடா இது நம்மளே கொன்னுட்டோமே குருவிய, அப்படி சொல்லிட்டு ரொம்ப மன உறுத்தல் வரும்போது, யமதர்மராஜா சொல்றாப்புல, இந்த குருவிக்கு வந்து கொஞ்ச நேரத்துல பல்லாயிரக்கணக்கான மைல் தூரத்துல இருந்து ஒரு பாம்புனால இது இறக்க போகுது அப்படி சொல்லி எழுதியிருக்கு. அதனால தான் குருவிய பார்த்துட்டு இருந்தேன். எப்படி பல்லாயிரக்கணக்கான தூரத்துல இருந்து எப்படி உடனே சாக போகுது இது? அந்த பாம்பால எப்படி சாகும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான், நீயே எடுத்து கொண்டோய் அந்த பொந்துல வச்சு நீயே இறக்க வச்சுட்ட. அதனால நமக்கு வாழ்க்கையில என்ன நடக்க போதோ, அது யாருனாலயும் மாத்த முடியாது. கடவுள போய் நீ கும்பிட்டாலும் கடவுளால மாத்த முடியாது. அதுக்காக நம்ம நடந்துருச்சே, நடக்க போகுதுன்னு கவலைப்பட்டிருந்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கைய வாழ முடியாது. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, வாழ்க்கையில சந்தோஷமா இருந்துட்டு போவோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சொல்லிட்டு, நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய்.